ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, saree ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணலாம், அதுவும் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்கிற ஒரு சாரியில் நம்ம எப்படி ஒரு ப்ரீ ப்ளீட்டிங் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ எப்பயும் போல் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இதோட என்னோடய saree, ஸோ என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இதை வந்து அளவு எடுத்திருக்கேன். ஸோ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஷோல்டர் ப்ளீட் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் சில பல குறைநிறைகள் இருந்தால் மன்னிக்கவும் நண்பர்களே. எதுக்காகனா, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோவில் வாய்ஸ் பேசி போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து அந்த ஷோல்டர் ப்ளீட்டில் வந்து பின் பண்ணியாச்சு. ஸோ அதை ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அழகாக நீங்கள் ஒரு ப்ளீட்டை பிடிச்சாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ளீட்ஸோடைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தன்னால் தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே 2 கை கொடுத்து அழகாக எடுத்துக்க வேண்டியதான். இதில் ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட டேபிள் மட்டும் இல்லை அப்படின்னா, உங்களுடைய கதவை மேலே போட்டு கதவை டாப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு யாரும் மேலே பிடிச்சி தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் அதே மாதிரி தான், மறுபடியும் கிளிப் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அந்த லைன்ஸ் அழகாக தெரியும். ஸோ அப்படியே நம்ம பிடிச்சி அழகாக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும்தான் பெருசாக இருக்கணும். கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அழகாக அதை வந்து அடுக்கி அங்கே ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த ஷோல்டர் ப்ளீட்டில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க். ஸோ நம்ம அயர்ன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக பார்த்து தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் ப்ளீட்டு எனக்கு தகுந்த அளவுக்கு வந்துருச்சான்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் செக் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணணும் போது நான் வேறு வீடியோ உங்களுக்கு லென்த்தாக போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹிப்பு கிட்ட எப்படி நம்ம அளவெடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொடுக்கிற அந்த இடத்த உங்களுடைய ஹிப் கிட்ட வச்சுட்டு, சைடு ஹிப் கிட்ட வச்சுட்டு, உங்களோட பெல்லி பட்டனுக்கு நேராக ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணி உள்ளே சொருகி இருக்கோன்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ இதை வந்து எப்பயும் போல் செஸ்ட் ப்ளீட்டை உங்களுடைய ஒரு சுற்றி உங்களோட ஷோல்டர் மேலே போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டதுக்கப்புறமா கீழே அந்த செஸ்ட் ப்ளீட்டில் இருந்து அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே ஹிப் கிட்ட அரேஞ்ச் பண்ணும்போது இது எவ்வளோ தூரம் நமக்கு தேவை அப்படின்றது தான் அளவு. ஸோ அந்த இடத்துல நம்ம பின் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் நம்ம எப்பயும் போல் அந்த ப்ளீட் எடுத்து உள்ளே சொருவோம். ஸோ அதுக்கு இன்னும் தாராளமாக இடம் விட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அளவு முடிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஹிப்பு கிட்ட வர அந்த ப்ளீட்ஸ் அலைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் நீங்கள் அழகாக கொஞ்சம் பெருசாக எடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக அழகாக எடுத்து அடுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பின் வர வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த பின் வந்ததுக்கப்புறம் அழகாக அதை தூக்கி நல்லா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேபிள் மேலே வச்சு 1 இன்ச்சு கேப் விட்டு அந்த ப்ளீட்ஸை அடுக்குங்க. அந்த ப்ளீட்ஸ் அழகாக அடுக்கினதுக்கப்புறமா ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதை அப்படியே நீங்கள் டேபிள் கிட்ட இருக்கிற வச்சு டேபிளில் அழகாக நீங்கள் வந்து கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இந்த லாஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய பாதத்துக்கிட்ட அந்த ப்ளீட்ஸ் வரும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் அழகாக தூக்குனாலே அதோட லைன்ஸ் அழகாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே ஈஸியாக பிடிச்சி ஒரு பின் பண்ண வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி சென்டரில் நம்ம பண்ணணும். ஸோ சென்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம லாஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்டரில் அழகாக ஒரு பின் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டு பண்ணும்போது அயர்ன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அழகாக ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய பாதத்துக்கிட்ட உங்களோட ப்ளீட்ஸ் ரொம்ப அழகாக பஃபியாக தெரியணும். ஸோ அதுக்காக தான். ஃப்ளஃபி ப்ளீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அழகாக நம்ம வந்து அங்கேயே பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயனிங் தான். ஸோ அயனிங் வந்து நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிவிட்டேன், வாட்டர் போட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அழகாக வந்து பொறுமையாகவே பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, வேகமாக சருன்னு ஆவி பறக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஸ்பீட் பண்ணிட்டாங்க அவங்களோட வீடியோவை. ஸோ ஸ்பீட் பண்ணால் எல்லாருமே நல்லா ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து கஸ்டமரோட saree. அதுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா நம்ம தான் பதில் சொல்லணும். ஸோ அதனால் அவங்க பொறுமையாக தான் பண்ணுவாங்க. உங்களுக்காக வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னும் போது அந்த ஃபுல் saree அயர்ன் பண்ணுறத கொஞ்சம் ஷார்ட்டாக காமிக்கணுன்றதுக்காக வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வேகமாக பண்ணுறாங்க, நம்ம தான் ரொம்ப பொறுமையாக பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றது தான் இங்கே மேட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஷோல்டர் ப்ளீட்டை அழகாக எடுத்து
பின்பக்கமும் முன்பக்கமும் சேர்த்து அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஹெவி ஒர்க் இருக்கிற ஒரு சாரீ. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் நிறையா இருக்கும். உங்களோட அயன் பாக்ஸை டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோன் மேலே வைக்கவே கூடாது. அயன் பாக்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டோன் மேலே வச்சாலும் வேஸ்ட்டு தான். ஸோ ஸ்டோன் மெல்ட் ஆகும். அப்படி இல்லைனா அயன் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து பின்பக்கமாக திருப்பி போட்டு செஸ்ட் ப்ளீட்டை அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா அயன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் மேலே நல்லா தாராளமாக இழுத்து வச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் பண்ணவே மாட்டேன் பாருங்கள். கிளாத் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். நானும் கிடையாது, யாருமே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை பேக் சைட் திருப்பி போட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அப்போவுமே நம்மளுக்கு அந்த அயனிங் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட் எப்படி அளக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை பிடிச்சி எப்பயும் போல் ஒரு எல் ஷேப்போ இல்லை ஏ ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த ஷேப்புக்கு வச்சு நீங்கள் அழகாக அந்த ப்ளீட்ஸை அடிக்கினதுக்கப்புறமா ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்து உங்களுடைய ப்ளவுஸ் அளந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அளக்கும் போது உங்களோட செஸ்ட்டு கிட்ட அழகாக வச்சு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத பார்த்து அளந்து அப்படியே அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி குழப்புற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்பயும் பார்க்கலாம், நான் செஸ்ட் ப்ளீட் கிட்ட இருக்கிற அந்த ஹெவி ஒர்க்கை மடித்து வச்சுட்டு தான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம அயன் பாக்ஸ் தான் டேமேஜ் ஆகும். அந்த இடத்துல ஹீட் பட்டாலும் அந்த ஸ்டோன்ஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபுல்லாக அழகாக அயனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த அளவை அப்படியே எடுத்து வெளியே போட்டு மேலே இருக்கிற அந்த ப்ளீட்ஸில் அழகாக நம்ம வந்து கீழே இந்த பக்கம் ஷோல்டர் பக்கமாக வர ப்ளீட்ஸையும் அழகாக அடுக்கி அங்கேயுமே ஒர்க் இருக்கிற பக்கம் அயன் பண்ணாமல் கிளாத் இருக்கிற பக்கம் மட்டும் மெதுவாக அழகாக ஸ்லோவாக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட் அயனிங் தான் ரொம்ப முக்கியம். அயனிங் நல்லா இருந்தாலே கட்டினதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹெவி ஒர்க் சாரீ அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப அயனிங் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டோன்ஸ்லாம் இதாகிடும், சாரியும் டேமேஜ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாகவே ஹீட் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இதுக்கப்புறம் அயனிங் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இப்பக்கிட்ட சொருவுற ப்ளீட் வந்து அந்த பக்கமாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பேக் சைடு சாரியை திருப்பிக்கணும். பேக் சைடு சாரியை திருப்பினதுக்கப்புறமா உங்களுடைய அந்த மடிப்புகள் வந்து அதாவது கேமரா பக்கம் நான் போட்டிருக்கேன், அதாவது உங்கள் பக்கமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கிளாத் எடுத்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். திருப்பி இன்னும் கொஞ்சம் கிளாத் எடுத்து அகைன் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்காக, இந்த இடம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வராது. ஸோ மிஸ்டேக் பண்ணாமல் நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறது புரியினாலும் உங்களுக்கு வீடியோவில் புரியும். இந்த சாரீ அழகாக நம்ம மடித்ததுக்கப்புறமா திருப்பி பாருங்கள். உங்களுடைய அந்த ஹிப்கிட்ட வர ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கா இல்லை சைடில் இருக்கான்னு திருப்பி பாருங்கள். அதே மாதிரி இந்த சாரியை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் வரும், உங்கள் பாக்ஸு சைஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட்டை வச்சு கையை வச்சு அளந்துக்குங்க எது வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா லூஸ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக. ஸோ அகெயின் கீழே இருக்கிற அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அழகாக மடித்து அதையும் அந்த பாக்ஸ் மேலேயே இன்னொரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அழகாக மடித்து வச்சுருங்க. ஸோ அது எத்தனை இன்ச் அப்படின்னா ஒரு 10 இன்ச் வந்துச்சு எனக்கு. ஸோ அதே 10 இன்ச்சுக்கு நான் இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பாக்ஸோட சைஸ் பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பக்கமும் எடுத்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு செஸ்ட் ப்ளீட்டை தூக்கி மேலே போட்டால் முடிஞ்சிருச்சு நம்மளோட பாக்ஸ். ஸோ இதை வந்து எவ்வளோ அழகாக நம்ம இப்போது அந்த ப்ளீட்ஸை வந்து நம்ம உள்ளே அனுப்புகிறோன்றது தான் மேட்ரு. ஸோ இது கூட உங்களுக்கு கஷ்டம் இல்லை. நீங்கள் பாக்ஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு சூப்பராக சாரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவ்வளோதான் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கிளியராக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்னை பார்த்து நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சேனலில் வேறு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.